சென்னை மாதவரம் அருகே ரவுடி தொப்பை கணேசன் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை புழல் பகுதியில் கடந்த ஜனவரி 30, 2026 அன்று காலை 5:40 மணி அளவில் புழல் திருநீலகண்டன் நகர் மகாவீர் கார்டன் பகுதியில் உள்ள விஜயகுமார் வீட்டில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. முகமூடி அணிந்த 6 பேர் சமையலறை பின்புறம் வழியாக வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து கத்தி காட்டி மிரட்டி வீட்டில் இருந்த 25 லட்சம் பணம், சுமார் 12.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒரு டைமண்ட் கம்மலை கொள்ளையடித்து காரில் தப்பிச் சென்றனர். இந்த சம்பவத்தில் வசந்தா என்பவருக்கு உதட்டில் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து முக்கிய குற்றவாளியான தொப்பை கணேசனை தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை மாதவரம் ரவுண்டானா அருகே ரவுடி தொப்பை கணேசனை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்ய முயன்றனர். அப்பொழுது போலீசாரை தாக்கி தப்பி செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். துப்பாக்கி குண்டு காயமடைந்த தொப்பை கணேசனை போலீசார் உடனடியாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தற்பொழுது அவரது உடல் ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. என்கவுண்டரில் உயிரிழந்த தொப்பை கணேசன் மீது வியாசர்பாடி, மாதவரம், சித்தாளப்பாக்கம், மடிப்பாக்கம் உள்ளிட்ட 14 காவல் நிலையங்களில் கொலை, கொள்ளை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.